ஸ்ரீ விஷ்ணு புராணம் 26ஆம் பகுதி பிலஷத்தீவுகளின் வர்ணனை. இந்த ஜம்பூ தீவானது உப்புக்கடலினால் சுற்றப்பட்டது போலவே இந்த லவண சமுத்திரம் பிலஷத்தீவினாலே சுற்றப்பட்டிருக்கிறது. ஜம்பூ தீவின் பரப்பளவு லட்ச யோஜனையாகும். அதைவிட 2 மடங்கு பரப்பளவை கொண்டது பிலஷத்தீவாகும். இந்த பிலஷத்தீவின் அதிபதியான மேதாதி என்பவனுக்கு சாந்தஹயன், சிவன், சிசிரன், சுகோதயன், அனந்தன், ஷமகன், துருவன் என்று 7 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த தீவில் அவர்களின் பெயராலேயே சாந்தஹயம், சிவம், சிசிரம், சுகதம், அனந்தம், ஷமகம், துருவம் என்ற 7 தேசங்கள் ஏற்பட்டன. அவற்றுக்கு கோமேதகம், சந்திரம், நாதம், துந்துபி, சோமகம், சுமனசு, வைபிராஜம் என்ற 7 மலைகள் எல்லைகளாகும். மிகவும் ரமணீயமான இந்த மலைகளில் உள்ள ஜனங்கள் தேவ கந்தர்வாதிகளோடு வேடிக்கையாக வாசம் செய்து கொண்டிருப்பார்கள். அங்கு சகல ராஜ்யங்களும் தூய்மையானவை. அங்கு ஜனங்கள் வெகு காலம் கழித்த பின்பே மரணமடைவார்கள். நோய்களும் மனோவியாதிகளும் அங்கில்லை. அந்த 7 வருஷங்களிலும் சமுத்திரத்தோடு சேரத்தக்க அது தப்தை, சிக்கி, வபாவை, திரிதிவை, சுக்கிலமை, அம்ருத்தை, சுக்ருத்தை என்ற 7 நதிகள் ஓடுகின்றன. இவையெல்லாம் பெயர் சொன்னவுடன் பாவங்களை நீக்கும் மகிமை வாய்ந்தவை. மேலும் பற்பல சிற்றூர்களும் சிறு மலைகளும் அங்குள்ளன. அவ்விடத்தார் உத்சர்பிணி என்ற விருத்தி காலமும் அவசர்பிணி என்ற க்ஷய காலமும் கிருதாதி யுக பேதங்களும் இல்லாமல் எப்போதுமே திரேதாயுகத்திற்கு சமமான காலமுடையோரால் அந்த மலைச்சாரல்களில் வசிப்பார்கள். இந்த ஆற்று நீரை பானம் செய்து சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த பிலஷத்தீவு முதலாய் சாகத்தீவு வரையிலுள்ள பூமிகளில் நோயற்று 5000 ஆண்டுகள் வரையில் மக்கள் வாழ்வார்கள். இந்த 5 தீவுகளில் வர்ணாசிரமம் தர்மம் உண்டு. அங்கே ஆரியக்கர், இகரர், வீதிசியர், பாவியர் என்ற 4 பிரிவுகள் உண்டு. அந்த தீவின் நடுவே முன்பே கூறிய நாவல் மரத்தின் அளவில் ஒரு கல்லால மரம் இருக்கிறது. அதனால்தான் அந்த தீவிற்கு பிலஷத்தீவு என்ற பெயர் வழங்கலாயிற்று. அங்கே சர்வேஸ்வரரான ஸ்ரீ விஷ்ணு பகவான் சோமரூபியாய் ஆரியக்கர் முதலானவர்களால் ஆராதிக்கப்படுகிறார். அந்த பிலஷத்தீவானது அதன் அளவாயுள்ள கருப்பஞ்சாற்று கடலால் சூழப்பட்டுள்ளது. இனி சால்மலி தீவை பற்றி கூறுகிறேன், கேட்பீராக. இந்த சால்மலி தீவிற்கு அதிபதியான வபுஷ்மா என்பவனுக்கு சுவேதன், அரிதன், ஜிமூதன், ரோஹிதன், வைத்துதன், மானசன், சுப்பிரவன் என்ற 7 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களது பெயரில் அங்கு 7 தேசங்கள் உண்டு. அத்தீவின் அளவு பிலஷத்தீவை விட 2 மடங்கு அதிகம். அங்கு குமுதம், உன்னதம், பலாகம், துரோணம், கங்கம், மகிஷம், ககுத்துமான் என்ற 7 மலைகள் 7 வருஷங்களுக்கும் எல்லைகளாக அமைந்துள்ளன. அவை நானாவித ரத்தினங்களின் உற்பத்தி ஸ்தானம். அவற்றின் உள்ளே துரோணம் என்ற மலை மூலிகைகளின் பிறப்பிடம். பூர்வத்தில் ஆஞ்சநேயர் அங்கிருந்துதான் சஞ்சீவி முதலிய ஔஷதிகளை சக்கரவர்த்தி திருமகனாருக்காக இலங்கைக்கு கொண்டு சென்றார். அந்த தீவில் யோனி, தோயை, வித்ருஷ்ணை, சந்திரை, சுக்கிலை, விமோச்சினி, நிவிருத்தி என்ற நதிகள் 7 உண்டு. அங்கு கபிலர், அருணர், பீதர், கிருஷ்ணர் என்ற 4 வருணத்தினர் சர்வ சுரூபியான எம்பெருமானை வாயு ரூபியாக பாவித்து யாகங்களை செய்து பூஜித்து வருகிறார்கள். அங்கு சகல தேவதைகளும் சாநித்தியமாயிருக்கின்றன. அதன் நடுவில் மிகவும் பெரியதான இலந்தை மரம் ஒன்றிருக்கிறது. அதனாலேயே அந்த தீவிற்கு சால்மல தீவு என்று பெயர் உண்டாயிற்று. அதை சுற்றிலும் மது சமுத்திரம் சூழ்ந்துள்ளது. இந்த சமுத்திரத்தை சுற்றிலும் இதற்கு இரட்டிப்பு அளவிலுள்ள குசத்வீபம் இருக்கிறது. அதற்கு அதிபதியான ஜோதிஷ்மானுக்கு உத்பிதன், வேணுமான், சுவைரதன், லம்பன், திருதி, பிரபாகரன், கபிலன் என்ற 7 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களுடைய பெயராலேயே அங்கு 7 தேசங்கள் இருக்கின்றன. அதில் தேவ, அசுர, யக்ஷ, கிண்ணர, கிம்புருஷ, கந்தர்வாதி தேவ கணங்களும் தாமிகன், தக்ஷ்மிகன்,
தேகர், மந்தேகர் என்ற 4 வகை ஜனங்களும் வசிக்கின்றனர். அந்த 4 வர்ணத்தினரும் தமது கர்மாதிகாரம் நிவர்த்தியாகும் பொருட்டு ஞானானுஷ்டானமுடையவராய் பிரம்ம ரூபியான ஸ்ரீ ஜனார்த்தனனை ஞானம் மற்றும் அனுஷ்டானத்துடன் ஆராதித்து உக்கிரமான பயன் தரவல்ல பூர்வ ஜென்மங்களை தொலைக்கின்றனர். அவ்விடத்தில் வித்ருமம், ஹேமசைலம், துதிமான், புஷ்பவான், குசேசயம், ஹரிமந்திரம் என்ற 7 மலைகள் இருக்கின்றன. தூதபாயை, சிவை, பவித்ரை, சுமதி, வித்யு, தம்பை, மகி என்ற 7 நதிகள் அங்கு பாய்கின்றன. இவை தவிர உபநதிகளும் உபபர்வதங்களும் அநேகம் அங்கு உள்ளன. சிறந்த நாணற்புல் அங்கு இருப்பதாலேயே அந்த தீவிற்கு குசத்வீபம் என்ற பெயர் உண்டாயிற்று. இந்த தீவின் அளவுள்ள சர்ப்பி சமுத்திரம் நெய்கடல் இதை சூழ்ந்துள்ளது. இச்சமுத்திரத்தை கிரௌஞ்சத தீவு சுற்றி கொண்டிருக்கிறது. இதன் வளமையை கூறுகிறேன் கேளுங்கள். இந்த தீவானது முந்தைய தீவை விட 2 மடங்கு பரப்பளவு கொண்டது. இதன் அரசனான துதிமான் என்பவருக்கு குசலன், மனுகன், உஷ்ணன், சிவான், அந்தகாரகன், முனு, துந்துபி என்ற 7 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களின் பெயரால் அங்கு 7 தேசங்கள் உண்டு. மேலும் கிரௌஞ்சம், வாமனம், அர்த்தகாரகம், வடவாக்கினிக்கு சமமான ரத்தின சைலம், திவாவிருது, புண்டரீகன், துந்துபி என்ற 7 மலைகள் எல்லை மலைகளாக இருக்கின்றன. அவற்றுள் கிரௌஞ்சம் என்ற பர்வதத்தை பற்றி அந்த தீவிற்கு அப்பெயர் வந்தது. இந்த மலைகள் எல்லாம் ஒன்றிலொன்று இரட்டிப்பான அளவுள்ளனவாக இருக்கும். இந்த மலைகள் எல்லாம் சித்த, சாரண, கிம்புருஷ, கிண்ணராதிகள் வினோதமாய் விளையாடி கொண்டிருக்கும் இடங்களாகும். இந்த வருஷங்கள் 7லும் புஷ்கரர், புஷ்கலர், தன்னியர், திஷ்யர் என்ற 4 வருணத்தாரும் தேவதானவர்களுடன் வாசம் செய்வார்கள். கௌரி, குமுத்வதி, சந்தியா, ராத்திரி, மனோஜபா, கியாதி, புண்டரீகா என்ற 7 பெரிய நதிகளும் பல உபநதிகளும் பாய்கின்றன. இங்குள்ளவர்கள் ருத்ரரூபியாய் எழுந்தருளி இருக்கிற ஸ்ரீ ஜனார்த்தனனை யாகங்களால் ஆராதித்து வருகிறார்கள். இத்தகைய கிரௌஞ்ச தீவானது அதன் அளவிற்கு தயிர் கடலால் சூழப்பட்டுள்ளது. இனி அந்த கடலை சூழ்ந்துள்ள சாகத் தீவானது அளவில் கிரௌஞ்ச தீவை விட 2 மடங்கு பெரியது. அதில் அந்த தீவின் அதிபதியான பவிரயன் என்பவனின் குமாரர்களான ஜலதம், குமாரம், சுகுமாரம், மரிச்சகம், குசுமோதம், சுமோதம், மகோத்துருமம் என்பவர்களின் பெயரில் 7 பிரதேசங்கள் உள்ளன. அவற்றின் எல்லைகளாக உதயகிரி, ஜலதாரம், ரைவதகம், ஷியாமம், அம்போகிரி, ஆம்பிகேயம், கேசரி என்ற 7 மலைகள் உள்ளன. அங்கு சித்தர், கந்தர்வர் விளையாடும் இடமாக சாகம் என்ற மகா விருட்சம் விளங்குவதால் அதற்கு சாகத்வீபம் என்ற பெயர் உண்டாயிற்று. அதன் இலைகளில் உறைந்து காற்று வீசும்போது மிகுந்த ஆனந்த உல்லாசம் உண்டாகும். அங்கு பாபஹரங்களான சுகுமாரி, குமாரி, நளினி, வேணுகி, இக்ஷப், தேனுகை, கபஸ்தி என்ற 7 முக்கிய நதிகள் ஓடுகின்றன. அங்கு தர்மஹானியும் பரஸ்பர கலகமும் மரியாதையை மீறுதலும் இராது. மங்கர், மாகதர், மானசர், மந்தகர் என்ற 4 வருணத்தார் அங்கு வசிக்கின்றனர். அங்கு சூரிய சுரூபியாய் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ விஷ்ணு பகவானை தங்களுக்கு விதித்துள்ள ஞான கருமங்களினால் ஆராதித்து வருகின்றனர். இந்த சாகத்வீபமானது அதன் அளவை உடைய ஷீர சமுத்திரத்தால் திருப்பார்கடலால் சூழப்பட்டுள்ளது. மைத்ரேய முனிவரே, இந்த பார்க்கடலை சுற்றி புஷ்கரம் என்ற தீவு உள்ளது. அதன் அளவு சாகத்வீபத்தின் அளவை விட இரட்டிப்பானது. அந்த தீவிலே அதன் அதிபதியான சவணனுக்கு பிள்ளைகள் 2 உண்டு. அவர்களது பெயரில் மகாபீதம், தாதகி என்ற 2 பிரதேசங்கள் இருக்கின்றன. அவற்றை மானகோத்திரம் என்ற பெரிய மலையானது 2ஆக பிரித்து தீவின் நடுவே வளையம் போல் அமைந்துள்ளது. அந்த மலை 50,000 யோஜனை உயரமும் அதன் அளவு விஸ்தீரணமும் கொண்டது. அங்குள்ள மக்கள் வியாதி, சோகம் முதலிய துன்பமில்லாமல் 10,000 ஆண்டு ஜீவித்து சுகமாக இருக்கிறார்கள். மேலானவன், கீழானவன் என்ற வேறுபாடும், கொல்பவனும் கொல்லப்படுவோனும், பொறாமை, அசூயை, பயம், கோபம் முதலிய துர்குணங்களும்
மெய் பொய்களும் அங்கு இல்லை. முன்னே கூறிய மானசோத்திரம் அன்றி வேறு மலைகளும் நதிகளும் அங்கு இல்லை. அங்கிருக்கும் மனிதர்கள் அனைவரும் தேவர்களுக்கு இணையான ரூபமுடையவர்கள். அங்கு வர்ணாசிரம ஆச்சாரங்களும் தரும நடவடிக்கைகளும் இல்லை. அங்கு வேதம் ஓதுதல், பயிரிடுதல் போன்ற பிழைப்புகளும் ராஜநீதி முறைகளும் மேலோருக்கு கீழோர் பணி செய்தல் போன்ற செயல்முறைகளும் இல்லை. அது பூலோக ஸ்வர்க்கம் என்று சொல்லப்பட்டு சுத்த போகத்திற்கே உரியதாக இருக்கிறது. நோய், மூப்பு முதலியன அங்கு இல்லை. அங்கு பிரம்மதேவர் வாசம் செய்யும் விசேஷ சிறப்புடைய ஆலமரம் ஒன்று உள்ளது. அதனாலேயே அதற்கு புஷ்கர தீபம் என்று பெயர் உண்டாயிற்று. அந்த தீவை சுற்றிலும் அதன் அளவே உள்ள சுத்தோக சமுத்திரம், சுத்த நீர்க்கடல் சூழ்ந்துள்ளது. மைத்ரேய முனிவரே, இந்த விதமாக அந்த 7 தீவுகளும் 7 சமுத்திரங்களால் சூழப்பட்டிருக்கின்றன. தீவுகளும் சமுத்திரங்களும் ஒரே அளவாய் உள்ளன. முந்தைய தீப சமுத்திரங்களை விட பிந்தைய சமுத்வீபங்கள் இரட்டித்த அளவுள்ளவை. சகல சமுத்திரங்களிலும் எப்போதும் தண்ணீர் சமமாகவே இருக்கும். உயர்வதும் தாழ்வதும் இல்லை. ஆயினும் ஒரு பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீர் அக்னியின் சம்பந்தத்தால் பொங்குவதும் அக்னி சம்பந்தம் நீங்கும் போது தணிவதுமாயிருப்பது போல் சுக்கிலபக்ஷ கிருஷ்ணபக்ஷ காலங்களில் சந்திரனுடைய உதய அஸ்தமன காலங்களில் பொங்கவும் தணியவும் செய்கின்றன. இப்படி பொங்குவதும் அடங்குவதும் 550 அங்குலம் வரையுமே உள்ளது என்று நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அந்த புஷ்கர தீவில் ஷட்சரங்களோடு கூடிய அன்னமானது முயற்சியின்றி கிடைக்கும். முன்பு சொன்ன சுத்த நீர்க்கடலின் புறத்தே உலக நிலை காணப்படவில்லை. ஆயினும் முந்தைய பூமிக்கு இரட்டிப்பான சுத்த ஸ்வர்ண பூமி காணப்படுகிறது. அங்கே ஒரு ஜீவனும் இல்லை. அதற்கு பின்னால் 10,000 யோஜனை உயரமும் 10,000 யோஜனை பரப்பும் உள்ள லோகாலோகம் என்ற பெருமலை ஒன்றுள்ளது. அதன் நாற்புறமும் அந்தகாரமும் சூழ்ந்துள்ளது. அந்த இருளுக்கு புறத்தே அண்ட சுவர் சுற்றி கொண்டிருக்கிறது. இவ்விதமாக இந்த பூமியானது சகல சமுத்திர தீபங்களோடும் அண்ட தடாகத்தோடும் 50 கோடி யோஜனை அளவுடன் யாவற்றுக்கும் உற்பத்தி ரட்சணைகளை செய்து கொண்டு கந்தம் முதலிய குணங்கள் 5ஐயும் கொண்டு விளங்குகிறது. 26ஆம் பகுதி நிறைவடைந்தது.